இயேசுவின் மந்தை ஊழியங்கள் வழங்கும் இன்றைய வேத ஆராய்ச்சி வழங்குபவர் சகோதரர் ஜான் பெஸ்லி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளுக்கான வேத வசனம் சங்கீதம் 9:20. ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயமுண்டாக்கும் கர்த்தாவே. இன்று மனிதன் தன்னுடைய பணத்தால், தன்னுடைய பொருளால், தன்னுடைய உறவுகளால், தன்னுடைய நட்புகளால் எல்லாவற்றையும் தன்னுடைய திறமையால் சாதித்து விடலாம் என்று எண்ணுகிறான். ஆனால் தனக்கு மேல் ஒருவன் இருக்கிறான் என்பதை மறந்து விடுகிறான். மனுஷன் என்றால் யார்? மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டவன். அதை மறந்துவிடக்கூடாது. முதல் மனிதன் ஆதாம் மண்ணிலிருந்து உண்டாக்கப்பட்டவன். வேதம் சொல்கிறது, மண்ணில் உண்டாக்கப்பட்டவன் மண்ணுக்கே போவான். இந்த உலகம் நிலையானது அல்ல. ஆம், சங்கீதக்காரன் சொல்லுகிறார் 9:19, எழுந்தருளும் கர்த்தாவே, மனுஷன் பலன் கொள்ளாதபடி செய்யும், ஜாதிகள் உம்முடைய சமூகத்தில் நியாயம் தீர்க்கப்பட கடவர்கள். இந்த வேத புத்தகம் எனக்கும் உங்களுக்கும் கற்றுக் கொடுக்கிறது, துன்மார்க்கரும் தேவனை மறக்கிற எல்லா ஜாதிகளும் நரகத்திலே தள்ளப்படுவார்கள். நரகம் ஒன்று உண்டு, பரலோகம் என்று ஒன்று உண்டு. நரகம் வேதனையையும் கண்ணீர் நிறைந்த நித்தியமான வாழ்வை குறிக்கிறது. பரலோகம் தேவனோடு கூட தேவ சமூகத்திலே மகிழ்ச்சியோடு இருக்கிற வாழ்க்கையை குறிக்கிறது. ஆம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் மனுஷன். இந்த உலகத்தில் இன்றைக்கு மனிதன் நினைக்கிறான், தன்னுடைய செல்வ செழிப்பினாலும் தன்னுடைய அதிகார மமதையினாலும் எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று. மறந்து விடாதீர்கள். சங்கீதக்காரன் 8ஆம் சங்கீதத்தில் 4ஆம் வசனத்திலே சொல்கிறார், மனுஷனை நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம் என்கிறேன். நீர் அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். உம்முடைய கரத்தின் கிரியைகள் மேல் நீர் அவனுக்கு ஆளுகை தந்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். ஆண்டவர் கொடுத்த அதிகாரம், கொடுத்த அவருக்கு கொடுத்ததை எடுத்துவிட அதிகாரம் உண்டு. உம்முடைய கரத்தின் கிரியைகளின் மேல், இந்த உலகத்தில் நாம் காண்கின்ற ஒவ்வொன்றும் தேவனால் படைக்கப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு சில உயர்வுகள் இருக்கலாம், ஆனால் இந்த உயர்வுகளை எடுக்க வல்லவர் ஒருவர் உண்டு. இந்த உலகத்திலே நம்முடைய சரீரத்தில் இன்றைக்கு நன்றாக பலன் இருக்கலாம், சுகம் இருக்கலாம், ஆனால் இவற்றை மாற்றி போடுவதற்கு வல்லவர் ஒருவர் நமக்கு மேலே இருக்கிறார் என்பதை இன்றைக்கு மனுஷன் மறந்து விடுகிறான். மனுஷன் தான் மனுஷன் என்பதை உணர வேண்டும். மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டவன் என்பதை உணர வேண்டும். மண்ணுக்கு எந்த நேரமும் திரும்பலாம் என்பதை உணர வேண்டும். மண்ணுக்கு திரும்பின பின் ஒரு வாழ்வு இருக்கிறது. அது நரகமா பரலோகமா என்கிற ஒரு வாழ்க்கை தீர்மானிக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. சுய பலத்தினாலே எல்லாவற்றையும் சாதித்து விடலாம் என்று எண்ணலாம். வானத்தை அண்ணாந்து பாருங்கள், தேவனால் உருவாக்கப்பட்டது. வானத்திலே காணப்படுகிற நட்சத்திரங்களை பாருங்கள், தேவனால் உருவாக்கப்பட்டது. அவைகளை அவர் வானத்திலே சுற்றவும் அதை கீழே தள்ளவும் அதிகாரம் படைத்தவர் நம்முடைய கர்த்தர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது. அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது. அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தறிகிறது. நம்மை சோதித்து அறிகிற கர்த்தர், நாம் யார் என்பதை அறிகிற கர்த்தர். பயமற்ற வாழ்க்கை வாழாதபடி, சுயம் போன்ற வாழ்க்கை வாழாதபடி, நம்முடைய விருப்பமான வாழ்க்கை வாழாதபடி, எல்லா அதிகாரம் உள்ளவருடைய கையிலே நாம் இருக்கிறோம்.
எசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், எங்களை உள்ளங்கைகளிலே வரைந்து வைத்திருக்கிறீர், என்னை தொடுகிறவன் உம்முடைய கண்ணின் கருவிழியை தொடுகிறான் என்று ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவையும் சொல்லுகிறார். அதே நேரத்தில் அவருடைய கையில் இருக்கிறோம். ஆம், இந்த கால வேளையிலே ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் மனுஷன், நம்மிடத்தில் இருக்கிற பலத்தையும் அதிகாரத்தையும் அல்ல, இல்லாததை இருக்கிறதாகவும் இருக்கிறதை இல்லாததாகவும் செய்யக்கூடிய கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். அவருடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம், ஜெபிப்போம். என் பலனாகிய கர்த்தாவே, உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கன்மலையும் என் கோட்டையும் என் இரட்சகரும் என் தேவனும், நான் நம்பியிருக்கிற என் துருகமும் என் கேடகமும் என் இரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமாயிருக்கிறீர் என்று ஆண்டவரே உம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. ஆமீன்.